திமுக வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல. 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் அவங்க செய்யலை. உண்மையாலுமே இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால பெண்களுடைய ஆதரவு திமுக இருக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா போதுமா ஒரு மாதத்துக்கு? விலைவாசியை ஏறி வரியை ஏற்றி அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு தராங்க. அவங்க காசை ஒன்று நம்மளுக்கு தரல, நம்ம காசை நம்மளுக்கு தராங்க. 1000 ரூபாவை நிறுத்திட்டு வேறு மாதிரி அவங்க இலவசம்லாம் இல்லாமல் எங்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும். இந்த 1000 ரூபாயில் நாங்கள் முன்னேற்றம் அடையலை. ஏன்னா எங்களுக்கு வரி நாங்கள் 10 ரூபாய் சம்பாரிச்சா எங்களுக்கு 11 ரூபா வரி தான் வருது. குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா கொண்டாங்க, அது போதும். மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கிறோம், மெட்ராஸில் குடும்பம் பண்ண முடியலை. மாதம் 1000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்லா வருவாங்க, அந்த எண்ணம் இப்போ பேரண்ட்ஸுக்கு வரணும். ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, அந்த எண்ணம் வரக்கூடாது. ஒரு அரசியல் கட்சின்னும் போது கொள்கை சார்ந்து சொல்லலாம், தத்துவங்கள் சார்ந்து சொல்லலாம். மக்களுக்காக அவங்க களத்தில் வந்து நிற்கிறாங்க. இல்லையா அவரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓட்டைடு கம்ப்ளைண்டே நம்ம ஒரு போலீஸ் கிட்ட எடுத்துன்னு போகிறதுக்கு பயமாக இருக்குங்க. ஆமாம், அவங்க நம்மளே திரும்பி நம்ம மேலே கேஸ் திருப்பிடுவாங்க. ஒரு சைன் தொலைஞ்சிச்சுன்னா ஏன் சைன் போட்டேன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், மக்கள் தேடி போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடி போகணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தேடி போகணும். எல்லாம் பின்வாங்குறாங்களே. நீங்களே உங்கள் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா? இல்லை அதுதான். இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனாலேயே வருகின்ற 2026 தேர்தலில் பெண்களுடைய ஆதரவு எல்லாமே திமுகவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலரால் பேசப்படுது. உண்மையிலேயே இந்த 1000 ரூபா கொடுக்கறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? இந்த 1000 ரூபானாலேயே திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா? எப்படிக்கா பார்க்குறீங்க? அதை விட திட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலன்னும் போது அதில் எஜுகேஷன் அதுக்கெலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால், பெட்டர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1000 ரூபாவை நிறுத்திட்டு வேறு மாதிரி அவங்க இலவசம்லாம் இல்லாமல் எங்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும், அதில் அவங்க எங்களுக்கு எதனா பெனிஃபிட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு மருத்துவமனை இருக்குது, அரசு கல்லூரிகள், பள்ளிகள் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இருக்குது அதில், ஆனால் யாரும் போய் சேர்க்க முடியலல்ல. அதில் அதுக்கான ஸ்டாஃப்ஸும் இருக்க மாட்டேங்கிறாங்க, சரியாக இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை என்ன சொல்கிறது, எஜுகேஷன்னா ப்ரைவேட் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு தாட்டே இப்போ வந்துடுச்சு எல்லாருக்கும். எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சா தான் நல்லா படிப்பாங்க பசங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க கவர்மெண்ட்டில், அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரிலாம் நாங்கள் செய்கிறோம், கிளாஸ் ரூம்ஸ்லாம் இப்படி பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. அதனால் யாருக்கும் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமும் தோன்றது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாரி பார்க்கும்போது அப்போ இந்த 1000 ரூபா இலவச திட்டங்கள் ஆகட்டும், இல்லை இந்த 1000 ரூபா ஆகட்டும், இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்காதுங்களா? எதிரொலிக்கும் தான். அது வந்து என்ன சொல்கிறது, சில பேர் அது கூட இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதிகம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, மெஜாரிட்டி வந்து மிடில் கிளாஸ் தான் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ப்ரைவேட் ஸ்கூலில் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க தான் மைண்ட் செட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய மெஜாரிட்டியை வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்க்குற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் தான் இங்கே மெஜாரிட்டியாக இருக்கும்போது அவங்க ஓட்டெல்லாம் டிஎம்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 1000 ரூபா அந்த அளவுக்கு எதிரொலிக்காது? அப்படி அந்த அளவுக்குலாம் எதிரொலிக்காது. திமுக ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. வருகின்ற 2026 தேர்தல் இப்போ வருது இல்லை, அந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்கு, அதாவது பெண்களுடைய ஆதரவு எல்லாம் திமுகவுக்கு தான் இருக்கும். ஏன்னா மாதம் இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால பெண்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இருக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா போதுமா ஒரு மாதத்துக்கு? ஒரு நாளைக்கே எவ்வளோ செலவாகுது? மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டா போதுமா செலவுக்கு? அதெல்லாம் வரவே வராது. ஆமாம், வராது. இல்லைம்மா, எல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் ஆதரவு கொடுக்க வேணாம். ஏன் நம்ம உழைக்கிறது, நம்ம உழைச்சி நேர்மையாக உழைச்சி நம்ம சாப்பிட்டு அவ்வளோ கொடுத்து நம்ம இது வாழணுன்னு அவசியம் இல்லையே. நம்ம உழைக்கிறதில்ல. அந்த 1000 ரூபா கொடுத்தா போதுமா? வீட்டு வாடகை இன்றைக்கி எவ்வளவு, சிலிண்டர் எவ்வளோ விற்கிது? இந்த 1000 ரூபா வச்சு வருமானம் பண்ண முடியுமா? எப்படி இது பண்ண முடியும்? ஒரு மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கிறேன், மெட்ராஸில் குடும்பம் பண்ண முடியலை. மாதம் 1000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா? அதெல்லாம் இன்றைக்கி காய்கறி விலை விற்கிற விலை என்ன இருக்குது? சிலிண்டர் இன்றைக்கி இப்போ இந்த மாதத்தில் 50 ரூபா ஏற்றிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சிலிண்டர் விலை ஏறுது. இந்த 1000 ரூபா வச்செல்லாம் குடும்பம் பண்ண முடியுமா? அது வரவே வராது. போட யாருக்கு ஃப்ரீயாக அந்த 1000 ரூபா கொடுக்க சொன்னால் கொடுக்க வேணாம். ஒழுங்காக ரேஷனில் எல்லா பொருளும் ஒழுங்காக போட்டாவே போதும். மாதம் 1000 ரூபாய் அவர் தராருன்னா அவர் வந்து எங்களுக்கு சும்மாலாம் தரல, எங்களோட வரி வாங்கிட்டு தான் அவர் எங்களுக்கு தராரு.
அவர் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நாங்கள் எந்த முன்னேற்றமும் நாங்கள் அடையலை. அந்த 1000 ரூபாயில் நாங்கள் முன்னேற்றம் அடையலை. ஏன்னா எங்களுக்கு வரி நாங்கள் 10 ரூபாய் சம்பாரித்தா எங்களுக்கு 11 ரூபா வரி தான் வருது. அதனால் அந்த 1000 ரூபாயில் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அந்த 1000 ரூபாயை நாங்கள் எதிர்பார்க்கறதே இல்லை. முன்ன கேட்டால் நிறைய பேர் எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஒரு விடோ தான், ஆனால் எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. எனக்கு எந்த சுத்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. நான் வந்து எனக்கு 3 பொண்ணு வச்சு நான் கஷ்டப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேறேன். ஆனால் அவர் 1000 ரூபாய் எனக்கு பயனடையலை. அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் அவர் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நாங்கள் முன்னேற்றம் அடையலை. அந்த 1000 ரூபாயை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் கஷ்டம் தான் எல்லாமே. நாங்கள் அவங்க 1000 ரூபாய்க்கு அதுக்கேற்ற வரி அந்த மாதமான பேங்க்கில் போடுறாங்க இல்லையா, அந்த பேங்க்லேயே அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு வரி பிடிக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்புறம் அதில் என்ன எங்களுக்கு நாங்கள் முன்னேற்றம் அடையிறோம். அதனால எந்த பயனும் கிடையாது, புரியுதுங்களா? விலைவாசி வேறு அதிகம். அவர் கொடுத்த 1000 ரூபாய் எதுக்கு? ஒரு அரிசி, ஒரு 25 கிலோ அரிசி வாங்கினா கூட 1500 ரூபாய் ஒரு பஸ்தா அரிசி. அது கூட உதவல அந்த பைசா. அப்புறம் அது எதுக்கு? தேவையில்லாதது. திமுக வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் அவங்க செய்யலை. 1000 ரூபா கொடுத்தாலும் பெண்கள் அப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா? 1000 ரூபா போதுங்களா? அது கொடுத்தா மட்டும் போதுமா? நம்ம அத்தியாவசியமாக எவ்வளோ எல்லாமே ரேட்டு ஏற்றி வச்சுருக்காங்க. 1000 ரூபா பஸ்ஸு, அதெல்லாம் அவர் யாரை கேட்டாங்க? மற்ற எவ்வளோ நம்ம இப்போ விலைவாசி குறைக்கணும். வேலை கொடுத்தா 1000 ரூபாய் நாங்கள் சம்பாரிச்சிருவோம். வேலை இல்லையே, பெண்களுக்கு நிறைய வேலை கொடுக்க சொல்லுங்கள். எல்லாம் கான்ட்ராக்டில் எடுத்துட்டாங்களே. நம்ம எங்களை மாரி ஒரு 10th படித்தவங்க 8th படித்தவங்களுக்கு வேலை தரலாமே. அரசு வேலை கொடுங்க அப்படின்னு. ஆமாம், எல்லாமே கான்ட்ராக்டில் விட்டாங்களே. இப்போது எங்கேயுமே வந்து நம்ம செய்யலை, எல்லாம் கான்ட்ராக்ட். ஹாஸ்பிட்டல் போனால் கூட கான்ட்ராக்ட் தான். மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்கல்லம்மா, இலவசமாக 1000 ரூபா கொடுத்தா போதும், எதுக்கு வேலை கொடுத்து நம்ம போய் வேலை செஞ்சு கிடக்கணும்? இலவசமே வேண்டாங்க, கையில் உழைப்பு இருக்கு, நாங்கள் சம்பாரிச்சுப்போம்ல. 1000 ரூபாய் வேண்டாம். நம்மக்கிட்ட விலைவாசி ஏறி வரியை ஏற்றி அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு தராங்க. அவங்க காசை ஒன்று நம்மளுக்கு தரல, நம்ம காசை நம்மளுக்கு தராங்க. இலவசம் எங்களுக்கு வேணாம்பா, இந்த திட்டங்களை சட்டங்களை கொண்டு வாங்க, இதுதான் பயனுள்ளதாக இருக்கும்னா என்ன சொல்வீங்க? குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி. கவர்மெண்ட்டு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல இது இல்லை. உள்ள பசங்களுக்கு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு இது பண்ணுங்கள். அது மாதம் போய் ஸ்கூலை செக் பண்ணுங்கள். நல்ல ஃபேனு ஓடுதா, நல்ல பசங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்களா, அதை நீட்டாக கொண்டாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இலவசம் கொடுக்குறதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க இலவசமாக கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிடுறாங்க. அதான் உண்மை. இதெல்லாம் காசு இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுப்பா. மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, அடித்தட்டு மக்கள். கஷ்டம் தாங்க, நாங்களும் நடுத்தரம் தான். நாங்கள் நடுத்தரம் தான். குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா கொண்டாங்க, அது போதும். ஆமாம், பசங்க நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ, கல்விக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா போதும். அவங்க படித்து நாங்கள் பிள்ளைங்க நல்லா ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சம்பாரிச்சுக்கிட்டோம். கல்வி, நல்ல ஹாஸ்பிட்டல். இப்போ பயமாக இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நீங்களே உடம்பு சரியில்லை எங்கே போவீங்க? அப்போலாக்கு, மேத்தாக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களே. அந்த எண்ணம் வரணும். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாவே நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கணும். நம்ம பசங்களை படிக்க வைக்கணும். நானே ஒரு 3 நாளாக கேம்ஸில் அட்மிட்டில் இருந்தேன். ஏன்டா வந்தோமோன்னு இருந்துச்சு. அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அந்த நீட்னஸ்ஸு எதுவுமே இல்லை. கேட்க முடியல. அங்கே கேட்டாலே அட்மிட் ஆனீங்களா, முடிஞ்சுதா, போங்கன்றாங்க. நம்ம எதுவுமே அங்கே கேட்க முடியல. பாத்ரூம் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் டபுள் உடம்பு சரியில்லாமல் வந்துட்டேன் வெளியே. அரசு மருத்துவமனையில் சரியில்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சேர்க்கணும். நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்லா வருவாங்க, அந்த எண்ணம் இப்போ பேரண்ட்ஸுக்கு வரணும். ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, அந்த எண்ணம் வரக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா, காலேஜில் கஞ்சா, அதெல்லாம் ஒழிங்க. அதை பாதுகாப்புலாம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்டே நம்ம ஒரு போலீஸ்கிட்ட எடுத்துன்னு போகிறதுக்கு பயமாக இருக்குங்க. ஆமாம், அவங்க நம்மளே திரும்பி நம்ம மேலே கேஸ் திருப்பிடுவாங்க. ஒரு சைன் தொலைஞ்சிச்சுன்னா ஏன் சைன் போட்டேன்னு கேட்குறாங்க. அதுமாரி ஆயிருக்கு கவர்மெண்ட். இப்போ ஒரு போலீஸ் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்களை தான் ஏன் நீங்கள் போட்டு போனீங்க, வீட்டில் காணோன்னா ஏன் நீங்கள் வீட்டில் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னு எங்களை தான் கேட்குறாங்க. கேஸை எங்கள் மேலே திருப்பிடுறாங்க. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், மக்கள் தேடி போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடி போகணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தேடி போகணும். எல்லாம் பின்வாங்குறாங்களே. நீங்களே உங்கள் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா? இல்லை. அதுதான். இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, இந்த இலவசங்கள் வேணாம். நான் எதுக்குங்க, அதுதாங்க நான் திரும்பி கேட்குறேன். அப்போ இப்படிப்பட்ட இலவச திட்டங்களால் தேர்தலோட அந்த வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்காது அப்படின்றீங்க? இலவசத்தால் தீர்மானிக்காது. பெண்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலே திமுகவுக்கு தான் பெண்களுடைய ஆதரவு இருக்குமா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். கண்டிப்பாக. அவர் எந்த 1000 கொடுக்கலையேங்க, அப்புறம் எப்படி? 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அதுக்காக கிடையாது.
அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து கட்சி வந்தால் தானே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓட்டு போட்டனால தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த இதுக்காக சொல்லலை. எங்களுக்கு எப்பயுமே விஜய் பிடிக்கும். அதனால விஜய் ரசிகர் காசு கொடுக்கலனாலும் அவர் தான் பிடிக்கும். அவரை தான் பிடிக்கும். ஏன் அப்படி பிடிக்கும் அவரை? எல்லா எதுக்கு படத்துல ஒருத்தவங்க hero-வா? அப்படிக்காக இல்லை, ஒருத்தவங்கள பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? அதனால ஏன் சொல்லணும்? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லம்மா,